இந்த நாளில நம்ம 10ஆம் அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். நாம 6 முத்திரைகள், அதாவது 7 முத்திரைகள், 7 எக்காளம், 7 கலசங்கள். இதுதான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. 3 விதமான நியாய தீர்ப்புகள் என்று நம்ம பார்த்தோம். அதுல முத்திரைகளை உடைக்கும் போது 6ஆம் முத்திரை வரைக்கும் தொடர்ந்து வந்தது. 6ஆம் முத்திரைக்கும் 7ஆம் முத்திரைக்கும் நடுவே ஒரு இன்டர்லூட் இருந்தது. ஒரு இடை செருகல், ஒரு கேப். அது இன்டர்லூட் 1. இங்க நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, மறுபடியும் 6 எக்காலங்கள் முடிந்த பிறகு 7ஆம் எக்காலம் ஊதுவதற்கு முன்பாக ஒரு இன்டர்லூட். இது இன்டர்லூட் 2. இது 2 பகுதியா 2 சாப்டர்ல வருது. ஒன்று இதாகவும், ஒன்று நம்ம என்ன பார்க்கிறோம் 10ஆம் அதிகாரமாகவும், இன்னொன்று 11ஆம் அதிகாரமாகவும் 2 பகுதிகளாக இந்த இன்டர்லூட் இருக்கிறதாக நாம பார்க்கிறோம். இந்த முதலாம் இன்டர்லூட் தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 10ஆம் அதிகாரத்தை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய கரண்ட் ஃபெயிலியர், கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் எல்லாம் இங்க இந்தியாவில், சென்னை, தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்கிறத இந்த வேலையில நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிவிக்கிறேன். நீங்க எல்லாருமே நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. அந்த நிவர் புயல் அது ரொம்ப தீவிரமாய் கடலை கடந்துகிட்டு இருக்கு. அதனால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு. அதனால சீக்கிரமாய் வேகமாய் நம்ம இந்த ஒரு அதிகாரத்தை இன்றைய நாளில முடித்துருவோம். அதாவது முதல் இன்டர்லூட், அதாவது இன்டர்லூட் 2ல பார்ட் 1, பார்ட் 2. பார்ட் 1 தட் இஸ் சாப்டர் 10. சரியா? அப்போ இந்த இன்டர்லூட்ல நம்ம முக்கியமா இந்த 11 வசனங்கள்ல முக்கியமான மைய வசனம் என்னன்னு சொன்னா, மைய பொருள் அல்லது செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இனி காலம் செல்லாது. அதுதான் இன்றைய பகுதியில உள்ள முக்கிய மைய பொருள். இனி காலம் செல்லாது. இதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய டேக் ஹோம் மெசேஜ். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வசனத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்பாக நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த அதிகாரங்கள்ல நம்ம இப்ப நான் சொன்ன மாதிரிதான், அதாவது 6, 7 சீலுக்கு நடுவே ஒரு இன்டர்லூட் இருந்த மாதிரி 6, 7 ட்ரம்பட்ஸ்க்கு நடுவுல ஒரு இன்டர்லூட், ஒரு இன்டர்லூட் இருக்கு. அது 2 பகுதியா இருக்கு. அந்த எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளா இருக்கு. இந்த இன்டர்லூட் அந்த முதல் இன்டர்லூட் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பரலோக காட்சியா இருந்தது. 1,44,000 பேர், ஒரு திரள் கூட்டத்தார், ரட்சிக்கப்பட்ட கூட்டம், இதெல்லாம் பரலோக காட்சியாய் முதல் இன்டர்லூட் இருந்தது. ஆனா 2வது இன்டர்லூட் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இதுவரைக்கும் யோவான் ஒரு அப்சர்வரா, ஒரு கண்காணிப்பாளரா, நடக்கிற காரியங்களை பார்க்கிறவராய், பார்த்து அதை எழுதுகிறவராய் இருந்தாரு. இந்த வேளையில அவர் ஒரு படி மேல, அவர் ஒரு தீர்க்க தரிசனங்களை காண்கிற ஒரு நிலைமையில நாம இந்த இடத்துல அவரை பார்க்கிறோம். சரி, இப்ப நாம வசனத்துக்கு வருவோம். இந்த அதிகாரங்கள்ல என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 2 பார்ட் இன்டர்லூட் 2ல இருக்கிற 2 பார்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு சொன்னா, முதல் பார்ட்ல முழுக்க ஒரு தூதனை பற்றி அவனுடைய செய்தி, அதுதான் அவனுடைய சாட்சி. பலமுள்ள வேறொரு தூதன் அப்படின்னு தான் அந்த அதிகாரமே ஆரம்பிக்குது. அந்த தூதனை பற்றிய சாட்சி தான் இந்த 10ஆம் அதிகாரம் முழுமையா இருக்கக்கூடிய, அதாவது சாட்சின்னு சொன்னா அவர் சொல்லக்கூடிய செய்திகள். அடுத்து 2வது பார்ட்ல 2 பகுதியா இருக்கு. வெளிப்படுத்த, அதாவது 11ஆம் அதிகாரம் 1ல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் 2 சாட்சிகள் கொடுக்கிற சாட்சியும், 15ல இருந்து கடைசி வசனம் வரைக்கும் இருக்கிறது என்னன்னு சொன்னா மூப்பர்கள் கொடுக்கிற சாட்சி. இப்படி 2 விதமாய் நாம அந்த 2வது பார்ட் பார்க்கிறோம். சோ இது 3 சேர்ந்த அந்த 3 டெஸ்டிமனிஸ் தான் இந்த இன்டர்லூட் 2. So interlude 2 has 2 testimonies. I mean 3 testimonies.
ஒன்னு by the angel. Part 2 has 2. 2 சாட்சிகளும் மூப்பர்கள். இவர்கள் எல்லாம் 3 விதமான சாட்சிகளை கொடுத்து அதுதான் இன்டர்லூடா வருது. இப்போ இதன் மூலமா நாம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கோம், நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா இதையெல்லாம் வரக்கூடிய சம்பவங்களை பற்றி நம்ம பார்க்கிறோம். ஒரு நல்ல தெளிவான ஒரு நோக்கத்தோடு சிந்தையோடு இதை நம்ம பார்க்க வேண்டும். அப்பதான் இதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப நாம வசனங்களுக்கு வருவோம். வசனத்தை வந்தீங்கன்னா முதல் வசனம் பின்பு. பின்புனா என்ன? 6 எக்காலம் ஊதின பின்பு. அந்த 5வது 6வது எக்காலங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி நாம பார்த்தோம். இட் வாஸ் டூ டிராமாட்டிக். ஒரு வெட்டுக்கிளிகளை பற்றி, பாதாளத்திலிருந்து வந்த வெட்டுக்கிளிகள், அதனுடைய அப்பியரன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, பயங்கரமா இருந்தது. அதே போல அடுத்ததான் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு குதிரை சேனையை பார்த்தோம். வித்தியாசமான குதிரை சேனை, அதுவும் 200 கோடி குதிரை சேனை. சும்மா கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, 200 கோடி. இப்படிப்பட்ட ஒரு சேனை. அதுவும் அதனுடைய புகையெல்லாம் எப்படி இருந்துச்சு, ஒரு எரிமலை போல ஒரு குதிரையும் இருந்தது என்று சொல்லி நாம பார்த்தோம். இப்போ அந்த காரியங்கள் எல்லாம் நடந்தும் கூட அங்கிருந்த ஜனங்கள் 1/3 பகுதி மக்கள் கொல்லப்பட்ட போதும், இப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்த போதும் மனக்கடினமாய் மனம் திரும்பாத ஒரு சூழ்நிலை. அந்த 9ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் அந்த வேதனையோடுதான் அது முடியுது. மனம் திரும்பவில்லை, இவைகளையெல்லாம் கண்டும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. இதுதான் நம்ம அங்க பாக்குறோம். சோ 10ஆம் அதிகாரத்துல முதல்ல எடுத்த உடனே என்ன வாசிக்கிறோம்னா பின்பு. சோ இந்த சூழ்நிலைக்கு பின்பு என்ன முதல்ல பாக்குறோம்? பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அப்போ இந்த தூதன் எங்க இருந்து வராரு? வானத்திலிருந்து இறங்கி வராரு. அப்ப இவர் எங்க இருக்காரு? பூமியில இருக்காரு. அதுதான் இப்ப அர்த்தம். இவர் பூமியில இருந்ததுனாலதான் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். சரி, இவர்னா நான் யார சொல்றேன்? யோவான சொல்றேன். அப்போ அவர் இறங்கி வரும்போது எப்படி இருந்ததா? மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவன்னு சொல்லும்போது தூதன். அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும், அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. இப்போ ஒரே வசனத்துல எவ்வளவு டிஸ்கிரிப்டிவா அதை எழுதியிருக்கிறார் பாருங்க. அப்படின்னா அந்த விதமான ஒரு ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான தூதன் நீங்க அந்த படத்துல கூட பார்க்கலாம். அவரை பாருங்க, அவர் தலைக்கு சுற்றி வானவில் இருந்துச்சு. நான் அப்போ திரும்ப சொல்றேன், பரலோகத்துல வானவில் ஒரு முழு சர்க்கிளா தான் இருக்கு. பூமியில நாம் பார்க்கிற வானவில் ஹாஃப் சர்க்கிள், சி மாதிரிதான் இருக்கும். ஏன்னா ஒரு பகுதியிலிருந்து நம்ம பார்க்கிறோம். ஆனா பரலோகத்துல இட் இஸ் கம்ப்ளீட். there can be no defects. குறைவே அங்க இருக்காது, எல்லாம் பூரணமா இருக்கும் பரலோகத்துல. சோ சர்க்கிளா இருந்துச்சு முழு வானவில். இவரை சுற்றி என்ன இருந்தது? மேகம் சூழ்ந்திருந்தது. அவருடைய கால்கள் எப்படியா இருந்ததாம் பாருங்க. நீங்க அதை பார்க்கலாம். அக்கினி ஸ்தம்பங்களை போல இருந்தது. முகம் யாருன்னே தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு சூரியனை போல பிரகாசித்தது. இதை வாசிக்கும் போது உங்களுக்கு நிச்சயமா ஏதாவது ஒண்ணு ஞாபகத்துக்கு வரணும். கண்டினியூஸா நீங்க தொடர்ந்து படிக்கிறவர்களாய் இதை ஃபாலோ பண்றவங்களா இருந்தா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். எனிவே நான் டைம் இல்ல, நானே சொல்லிடுறேன். அது என்னன்னு சொன்னா, 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு தன்னை தரிசனமாய் காட்டின போது இதே விதமா தான் அவர் தன்னை காட்டினார். ஒண்ணு 7 குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவுகிறவராகவும் கைகளிலே 7 நட்சத்திரங்களை உடையவராகவும் இருந்தாரே ஒழிய மற்ற டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் அப்படியேதான் இருந்துச்சு அவரை பற்றி. அதனால இதுல இந்த ஏஞ்சலை குறித்து கொஞ்சம், இந்த தூதனை குறித்து ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் தூதன், அது காபிரியேலாக கூட இருக்கலாம் அப்படின்னு அது சொல்றாங்க. எப்படியா இருக்கணும், நாம அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனும் எடுத்துக்கலாம், அல்லது காபிரியல்ங்கிற தூதனாவும் எடுத்துக்கலாம். எப்படினாலும் இப்ப நமக்கு அது இல்ல பிரச்சனை. அவருடைய கையில என்ன இருந்துச்சு?
திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம். நமக்கு இந்த புஸ்தகத்தை எல்லாம் குறித்து நல்லா நம்ம தெளிவா இருக்கும். ஏற்கனவே முதல்ல அந்த சுருள் புத்தகத்தை வாங்குறதுக்கே, அந்த வாங்கின அந்த சம்பவமே ஒரு பெரிய இவெண்டா இருந்துச்சு. எல்லாரும் போற்றி பாடி, நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர்ன்னு சொல்லி ஒரு ஃபுல் அதிகாரம் அந்த ஒரு இவெண்ட்டுக்காக எழுதப்பட்டது. யோவான் எழுதியிருந்தார் 5ஆம் அதிகாரத்துல. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியானவர் அதை வாங்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப அந்த மாதிரி ஒரு புத்தகம் இங்க திறக்கப்பட்ட ஒரு சின்ன புஸ்தகம். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஏன்னா அது இதுவரைக்கும் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் அதுல இருந்தது. இப்ப இந்த புத்தகம் இனி வரப்போகிற காரியங்களை குறித்து எழுதியிருக்கு. அதனால இது சின்ன புத்தகம். சரியா? அது அங்க அவர் கையில இருக்கு. இதெல்லாம் தான் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்வதற்கு அடையாளம். நிறைய பேர் இததான் வச்சு ப்ரூஃப்ஸா சொல்றாங்க. அடுத்ததா நம்ம இன்னொன்னு என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அவன் வலது கால் சமுத்திரத்தின் மேலும் இடது பாதம் பூமியின் மேலும் இருந்தது. The posture declares the ownership and the authority. யாராலையும் இப்படி சாதாரணமா நிக்க முடியாது. அது மறுபடியும் இது யாரா இருக்க முடியும்? ஆண்டவராய்த்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த குரூப் இதெல்லாம் சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. இது சமுத்திரத்துல ஒரு கால், பூமியின் மேல் ஒரு கால். சத்தம் எப்படி இருந்துச்சா? 3ஆம் வசனம் பாருங்க. இந்த முதல் 4 வசனங்களுமே அவரை பற்றி தான், அவருடைய அந்த தூதனை பற்றிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான். 3ஆம் வசனம் பாருங்க, அவருடைய சத்தம் எப்படி இருந்ததா? சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். வேதத்திலேயே தூதன் சிங்கம் கர்ச்சிக்கிறது போல கர்ச்சிக்கிறான்னு சொல்லி இந்த ஒரே இடத்துலதான் நம்ம பார்க்கிறோம். அதாவது தூதன் சிங்கம் கர்ச்சிக்கிறது போல சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அடுத்து அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. இப்ப இடிகளுக்கு கூட ஒரு நம்பர் இருக்கு. 7 இடிகள். ஒரு இடி இடிச்சாலே நம்ம அப்படி பயந்து காதை புத்திட்டு உட்காந்துக்கிறோம். இது 7 இடின்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அது ஒரு வித்தியாசம், ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. யோவான் பாவம், அவர் நம்மளை போல ஒரு மனுஷன். அவருக்கு கிடைத்த ஒவ்வொரு காட்சிகளும் தரிசனங்களும் அவர் பயந்து 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 கலங்கி கலங்கி அததான் எழுதியிருக்கிறார். அதனாலதான் அவர் அப்படியே அதை ஃபிகரேட்டிவா எழுதுறாரு. இப்ப இங்கேயும் அப்படிதான் கேட்ட உடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னா, 4ஆம் வசனம் பாருங்க, உடனே நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அந்த சத்தத்தை கேட்டோன்னு அவர் என்ன பண்ணாரா, நான் எழுதணும் அப்படின்னு எடுத்து எழுத ஆரம்பிச்சாராம். ஆனா தூதன் அங்கிருந்து என்ன சொன்னாரா, மறுபடியும் வானத்துல இருந்து அந்த 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. இத்தனை நாள் அது நீ முத்திரை போடாம எல்லாவற்றையும் எழுதணும்னு சொல்லப்பட்ட சூழ்நிலையில இந்த இடத்துல தூதன் என்ன சொல்றாருன்னா, அந்த 7 முத்திரை சொன்னத நீ முத்திரை போடு, எழுதாத அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்க, எதை சொல்லணும், எதை எழுதணும். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, every step that we take we must ask God's guidance. நாம இப்ப யோவானுக்கு என்ன வேலை? யோவானுக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? சோ நம்ம அன்னைக்கு கொடுத்த கட்டளை என்னை எழுத சொன்னாங்க, அன்னைக்கு கொடுத்த கட்டளை என்னை போய் செய்ய சொன்னாங்க, அன்னைக்கு கொடுத்த கட்டளை என்னை போய் செய்தி சொல்ல சொன்னாங்க, ஊழியம் செய்ய சொன்னாங்க. அதனால நான் பாட்டுக்கு செய்வேன்னு செய்து விட கூடாது. நம்ம இங்க பாக்குற காரியம் அதுதான். என்ன சொல்றாரு இப்போ? நீ எழுதாத. அப்போ நம்ம எழுதுறதுக்கு முன்னாலே என்ன கேட்கணும்? ஆண்டவரே, நான் இதை எழுதட்டுமா? நான் போய் இதை செய்யட்டுமா? நான் போய் இதை சொல்லட்டுமா? நான் இன்னைக்கு போகட்டுமா? அப்படி நம்ம கேட்டு பழகிட்டா நம்ம தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பே வராது. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் என்னன்னா,
ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக, சின்னதோ பெருசோ, எப்ப பாரு என்னோட சமையல் எல்லாம் ஏதாவது கோளாறு ஆச்சுன்னா எங்க வீட்டுல அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ ஜெபித்து செய்யல அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம சின்னதா செய்தாலும் சரி, பெருசா செஞ்சாலும் சரி, எதை செய்தாலும் அதை நாம என்ன செய்யணும்? ஜபத்தோட ஆண்டவருடைய கைடன்ஸை கேட்டு நாம செய்யணும். அப்போ அது நாமே தப்பா செஞ்சிருந்தா கூட அது நல்லா இருக்கும், நல்லாயிரும். அல்லது அந்த அந்த சுவைய அது பெருசா மத்தவங்க நினைக்க மாட்டாங்க. சில சமயம் நிறைய பேர் வந்துட்டாங்கனாலும், நான் ஒரு சும்மா சமையல் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா நம்ம எல்லாரும் லேடிஸா இருக்கறதுனால, எல்லா காரியமா இருந்தாலும், வாழ்க்கையில எந்த காரியமா இருந்தாலும், நம்ம ஆண்டவருடைய கைடன்ஸ கேட்டு கேட்டுதான் செய்யணும். அப்ப அது ஆசீர்வாதமா இருக்கும். சரி, இப்ப இங்கே வரைக்கும் உடனே இப்படி வந்துருச்சு. இப்ப நம்ம இந்த சில கொடுக்கப்பட்டிருக்கிற அண்டர்லைன் பண்ணியிருக்கு இல்லையா, சில அவைகளை குறித்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். மேகம். இப்ப அவரை சுற்றி மேகம் இருந்தது அப்படின்னா, மேகம் எதற்கோ அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய இருக்கு மேகத்தை குறித்து. நம்ம ஒரு சில 3 காரியங்களை மாத்திரம் குறிப்பா பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா, முதல்ல இது யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நிறைய சமயங்கள்ல நிறைய காரியங்களை மறந்துடும். சரி, இப்போ இங்க பார்த்தோம்னா, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். இப்ப இந்த பர்டிகுலர் வசனத்துல நாம மேகத்தை என்னன்னு பாக்குறோம்னு சொன்னா, மேகம் கர்த்தருடைய மகிமைக்கும் அவருடைய பிரசன்னத்திற்கும் அடையாளமா இருந்தது. 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கர்த்தருடைய மகிமைக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கும் மேகம் அடையாளமா இருந்தது. அடுத்ததா நம்ம பாக்குறோம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதுல நாம என்ன பாக்குறோம்னு சொன்னா, அந்த சீஷர்கள் அவரை பார்த்து கொண்டே இருக்கையில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப என்ன ஆச்சுன்னா, கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இப்போ மேகம் அவரை அப்படியே எடுத்துக்கொண்டு போனது. பூமியிலிருந்து பரலோகத்துக்கு அவர் அசென்ஷன். அவர் தன்னுடைய காரியங்களை எல்லாம் முடித்து சீஷர்களுக்கு செய்ய வேண்டிய கட்டளை எல்லாம் கொடுத்த பிறகு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது மேகத்தின் மூலமாய் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்ப எலியாவெல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மேகத்துல அவர் அக்னி இரதத்துல மேலே ஏறினார்னு சொல்லுவார். மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷம் 1:7 பாக்குறோம். இதோ மேகங்களுடனே வருகிறார். அவர் திரும்ப வரும்போதும் மேகத்துலதான் வர்றார். இது அவருடைய 2ஆம் வருகையை சொல்லுது. ரகசிய வருகையிலும் கூட 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலும் கூட அவர் மேகங்களுடனே வருகிறார். தூதர்களோடு வருகிறார், மேகங்களோடு வருகிறார், மேகங்களின் நடுவுல வருகிறார். அப்போ மேகம் அவருடைய ஒரு வெஹிக்கிள் மாதிரி. மேகத்துல போறாரு, மேகத்துல வராரு. இங்கேயும் நம்ம வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். திரும்ப வரும்போது மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். சோ இந்த மேகம்னு சொல்லும் போது அவருடைய பிரசன்ஸ், அவருடைய மகிமை, அது அவருக்கு ஒரு வாகனமாய் இருந்ததாக நாம பார்க்கணும். இப்போ இந்த 1ஆம் வசனத்திலேயே பலமுள்ள வேறொரு தூதன் அப்படின்னு நம்ம எங்கெல்லாம் வாசிக்கிறோம்னு பார்த்தா நிறைய இடத்துல இருக்கும். நம்ம எல்லாத்தையும் போட முடியாதுங்கிறதுனால 1-2 இடத்த போட்டிருக்கேன். அதாவது வெளிப்படுத்தல் விசேஷத்திலேயே 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும், சங்கீதம் 103:20ஆம் வசனத்திலும் நம்ம பார்க்கணும். பலமுள்ள வேறொரு தூதன், பலமுள்ள தூதர் சேனை அப்படியெல்லாம் பார்த்தோம். அது அடுத்ததா வானவில். வானவில் நம்ம ஆண்டவருடைய சிங்காசன காட்சியில the throne scene 4th நல்ல இப்ப இது வரைக்கும் இப்ப படிச்சதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஞாபகத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். 4ஆவது அதிகாரம் என்ன throne scene, சிங்காசன காட்சி. 5ஆம் அதிகாரம் என்ன? அந்த முத்திரையிட்ட புத்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் வாங்குகிற காட்சி.
6ஆம் அதிகாரம் என்ன? முத்திரை உடைக்கப்பட்டு 6 முத்திரைகள் சொன்ன காட்சி. 7ஆம் அதிகாரம் என்ன? த இன்டர்லூட், ஃபர்ஸ்ட் இன்டர்லூட். அதுல 1,44,000 பேரும் இந்த திரளான ரட்சிக்கப்பட்ட கூட்டமும் இருக்கிற அந்த சீன், ரட்சிப்பின் மேன்மை, அந்த 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 ஃபர்ஸ்ட் சீன். அப்புறம் 8ஆம் அதிகாரம் என்ன? சைலன்ஸ், ஆரம்பமே சைலன்ஸ். அதுக்கப்புறம் எக்கால சத்தம். அதுல 4 எக்காலங்கள் அதுல பாக்குறோம். முதல் 4 எக்காலங்கள். 9ஆம் அதிகாரம் என்ன? மகா ஆபத்து. 3 ஆபத்துல முடியுது 8ஆம் எக்காலம். இனி 3 ஆபத்துகள் வரப்போகுது, ஐயோ ஐயோ ஐயோன்னு. 9ஆம் அதிகாரம் என்ன? முதல் ஆபத்து அதுல நடக்கப்பட்டது. அதுல 2 முக்கியமான 2, 5ஆம் எக்காலம், 6ஆம் எக்காலம். 5ஆம் எக்காலம்னா வெட்டுக்கிளி, 6ஆம் எக்காலம்னா குதிரை சேனை. அப்படி நாம ஞாபகப்படுத்திக்கணும். இப்ப நாம 10ஆம் அதிகாரம் வந்திருக்கோம். இந்த 10ஆம் அதிகாரம் செகண்ட் இன்டர்லூட். இதுல முக்கியமான காரியம் என்ன? தூதன், பலமுள்ள வேறொரு தூதன், அவன் சொல்கிற செய்தி. அதில் முக்கியமான செய்தி, இனி காலம் செல்லாது. இப்ப நாம பாக்குறோம், அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனை போலவும் அந்த கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. நான் சொன்னது போல வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள்ல நாம இதை வாசிக்கிறோம். அடுத்ததா சிங்கம் கெச்சிக்கிறது போல 7 இடிகளின் சத்தம். இது எங்க வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சோ ஏற்கனவே இதெல்லாம் நம்ம வாசிச்சதெல்லாம் நம்ம ஃபெமிலியர் ஆயிட்டோம். இடி சத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியர். இதுல ஒண்ணு புதுசு என்னன்னா, சிங்கம் கெச்சிக்கிறது மாதிரி ஆர்ப்பரிக்கிறது. இது ஒண்ணுதான் புதுசு. இது இந்த தூதன் செய்கிறதாக நாம பார்க்கிறோம். இப்ப இது கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வருது. இப்ப இன்னொரு கூட்டம் நான் சொன்னேன் இல்லையா, தூதன் சொல்லி. அப்ப அவங்க யாருன்னு நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு காபிரியல் தூதனை போலது. காபிரியல் தூதனும் நல்ல பலமுள்ள தூதனா இருப்பாரு, அதனாலதான் அவருக்கு முக்கியமான பொறுப்பு கொடுத்தது. எல்லா முக்கியமான பூமியில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் தான் செய்தாரு. நம்ம இங்க என்ன பாக்குறோம்னு சொன்னா, முதல்ல நம்ம தானியலுக்கு சொல்றாரு. அடுத்து நம்ம யார பாக்குறோம்னா சக்கரியாவுக்கு சொல்றாரு. 3ஆவதா யாருக்கு சொல்றாருன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுக்கு சொல்றாரு. 4ஆவதா இந்த யோவானுக்கு சொல்றாரு அப்படின்னு இந்த குரூப் சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் சரி, அவருடைய வாய்ஸ், லவுட் வாய்ஸ் சிங்கம் போல இருந்தது. இதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு சாராம்சம், அதாவது தூதன். அடுத்தது இது 7 இடிமுழக்கங்களா இருந்ததுன்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் இவங்க சொல்லிக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இங்க இந்த இடத்துல இல்ல, நான் இங்க சொல்றேன், இங்க இருந்து சொல்றேன். 7ஆம் வசனத்துல பாருங்க, வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். இப்ப இது அவர் மேல் ஆணையிட்டு சொன்னதுனால இது ஒரு தூதன். தன் மேலேயே ஆணையிட்டு சொல்லுவாங்களா? அவர் ஆண்டவர் மேல ஆணையிட்டு சொன்னாரு, அதனால அவர் தூதன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். அதுல எல்லாம் நம்ம என்ன பாக்குறோம்னா, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது தன் மேலையும் தேவன் மேலையும் ஆணையிட்டு சொன்னார். அவரே தன் மேலையும் தன்னுடைய தேவன், பிதாவாகிய தேவன் மேலையும் ஆணையிட்டு சொன்னதை நம்ம வாசிக்கிறோம். அப்படி ஒரு சில இடங்கள்ல நாம பாக்குறோம். இப்ப நீங்க பாருங்க, இந்த அந்த முந்தின தூதன் படம் பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா பாருங்க, பார்க்கலாம். பாருங்க, அவர் கையை உயர்த்தி இப்படி இருக்கிறார் இல்லையா, அதுதான் ஆணையிட்டு சொல்லுகிறார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இப்ப இந்த கையை உயர்த்தி யூதர்கள் ஜெபிக்கும் போது கூட கையை உயர்த்தி ஜெபிப்பாங்க, சரியா? அப்போ நம்ம இத சில இடங்கள்ல நம்ம பாக்குறோம். பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள்ல ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தேவனை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினால்
தம் பேரில் தானே ஆணை செய்தார், ஆணையிட்டு ஆசீர்வதித்தார், தன்னுடைய பெயரிலே ஆணையிட்டு ஆசீர்வதித்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதான் நான் சொல்ல வந்தேன், இந்த ஆணையிடுகிறதுனால ஒரு தூதன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆணையிடுகிறதுனால அவர் இயேசு கிறிஸ்து அல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கு, தூதன் மாதிரியும் இருக்கு. ரெண்டு குரூப். இப்ப ரெண்டு பேரும் நாம வந்து எப்படி படிக்கிறவங்கள நாம எப்படி எடுத்துக்கணும்னா, இவங்க சொல்றதையும் எடுத்துக்கணும், அவங்க சொல்றதையும் எடுத்துக்கணும். நமக்கு முக்கியமானது என்னன்னா, இப்படிப்பட்ட உருவத்தில் வந்தவர் சொன்னது என்ன, அதுதான் நமக்கு முக்கியம். இவர் இப்படி எல்லாம் இருந்தாரு, இவர் இப்படியா இருக்கலாம் அப்படியா இருக்கலாம்னு தர்க்கத்துக்கு போகிறதுக்கு நமக்கு அவசியம் இல்லை. நாம என்ன செய்யணும்னா, ஒருத்தர் வந்தாரு, சரி அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாவே இருக்கட்டுமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அது ஒரு தூதன் தான், சரி தூதனாவே இருக்கட்டுமே, என்ன சொன்னார், இதுதான் நமக்கு முக்கியம். சரியா? இந்த குரூப் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, உன் சந்ததியிலே கிறிஸ்து பிறப்பார் என்று கர்த்தர் தாவீதுக்கு சத்தியம் பண்ணினார். அப்போ இயேசு கிறிஸ்துவே அப்படி சத்தியம் பண்ணினார். ஏன்னா நம்ம முதலே வாசிச்சிருக்கோம், அவர் தாவீதின் வேருமாயும் தாவீதின் சந்ததியுமாயும் இருக்கிறார். God in his human form is a descendant of David. God in his divine form as a deity is the root of David. பெரிய விளங்காத ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு விளக்கி கொடுத்திருக்கார். அதே போலதான் இங்கேயும் அவர் தன் பேரிலே ஆணையிட்டுக் கொள்கிறார். அப்போஸ்தலர் 2:30 நம்ம வாசிக்கிறோம், உன் சந்ததி, தாவீது கிட்ட சொல்றாரு, உன் சந்ததியிலே கிறிஸ்து பிறப்பார் என்று சத்தியம் பண்ணினாருன்னு சொல்லி. அதனால இந்த காரியங்களை எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து இது இயேசு கிறிஸ்துவா, இது வந்து தூதனாங்கிறத ஆராய்ச்சியில நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்ப அந்த தூதனை பற்றிய டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டோம். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா புஸ்தகத்துக்கு வருவோம். இப்ப புஸ்தகத்துல என்ன நம்ம பார்க்கிறோம், திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தையும் தன் சமுத்திரத்தின் மேல தன் இடது பாதத்தை பூமியின் மேல வைத்திருந்தான். சரி, அந்த புத்தகத்துல என்ன சொல்லி இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம்னு பார்க்கும்போது 7 இடி முழக்கங்களான ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதை எழுத போன யோவானை எழுதாதே என்று சொல்லி முத்திரை போடு அப்படின்னு ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவரை பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, 6ஆம் வசனத்துல, இனி காலம் இல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். 2 வார்த்தைகள் அங்க முக்கியமா இருக்கு பாருங்க, 2 sentences. ஒண்ணு, இனி காலம் செல்லாது. அடுத்ததா 7ஆம் எக்காலம் ஊதப்படும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். இந்த 2 காரியம் ரொம்ப முக்கியம். இப்போ இங்க நம்ம என்ன அதுக்கு முன்னால பாக்குறோம்னு சொன்னா, அதாவது 7ஆம் வசனத்துல பார்த்தோம் இல்லையா, வானத்தையும் அதில் உள்ளவைகள் எல்லாம் அவருடைய அத்தாரிட்டியை குறிச்சு நம்ம வாசிக்கிறோம். வானத்தை சிருஷ்டித்தாரு, பூமியை சிருஷ்டித்தாரு, சமுத்திரத்தை சிருஷ்டித்தாரு, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா. அதற்கு இன்னும் வேற வேற ஆதாரங்கள், வசனங்கள் நம்ம என்ன பாக்குறோம்னா, யோசுவா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். யோசுவா, யோவான் அல்ல, யோசுவா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதே மாதிரி சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். எல்லாம் அவருக்கு சொந்தம். அதுதான் சமுத்திரத்துல ஒரு காலு, பூமியில ஒரு கால், சகலமும் அவருக்கு சொந்தம். இப்ப பாருங்க, அடுத்ததா என்ன வாசிக்கிறோம்னா, தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? அவருடைய மகிமையை பாருங்க, அவருடைய வல்லமையை பாருங்க. அவருக்கு he claims his authority. ஏன்னா எல்லாம் அவரால் தான் முடியும், அவருக்கு தான் முடியும். ஏசாயா 40ஆம் அதிகாரம்
12ஆம் வசனம். அதே போல சங்கீதம் 95:4-5 நம்ம கோயில்ல கூட எப்பவுமே பாடம் வாசிக்கும் போது இந்த பாட்டெல்லாம் பாடுவோம். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடைய கை உண்டாக்கிற்று, அவரே அதை உண்டாக்கி வெட்டாந்திரையையும் அவர் கரம் உருவாக்கிற்று. இதெல்லாம் என்ன வாசிக்கிறோம். இப்ப ஒருவேளை இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது, சாதாரணமா வாசிக்கும் போது வேகமா வாசிச்சுட்டு போயிடுறோம். ஆனா இனி நம்ம வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? இதெல்லாம் ஆண்டவருடைய ஓனர்ஷிப், அவருடைய அத்தாரிட்டி அத நமக்கு விளக்குது அப்படிங்கிற எண்ணத்தோட நீமே பாடி பாருங்க, வாசிச்சு பாருங்க. யூ வில் ரியலி வர்ஷிப் காட். அதுதான் உண்மையான வர்ஷிப். இதெல்லாம் நம்ம அர்த்தத்தோட வாசிக்கிறது இல்ல, நம்ம விளங்கிக்காமே பாடுறோம், வாசிக்கிறோம். அதனாலதான் நம்ம செய்கிற ஆராதனைகள் நம்ம வாசிக்கும் போதும் கூட நமக்கு நிறைய காரியங்கள் அர்த்தமுள்ளதா இல்லாம இருக்கு. ஆனா இந்த ஒரு ஆங்கிள், இந்த ஒரு டைமென்ஷன்ல இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா you will truly worship our Lord and give glory to him. சரி, இப்போ நம்ம 7 வசனங்களை பார்த்துட்டோம். 8ஆம் வசனத்துல பாருங்க. 8ஆம் வசனம் என்ன சொல்லுச்சுன்னா, நான் வானத்திலிருந்து பிறக்கப்பட்ட மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது அவருக்கு. என்னது அது? சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில திறக்கப்பட்ட அந்த சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்லுது. இப்போ இவர் போய் அதை போய் வாங்குறார். அதை போய் வாங்குறதுக்கு முன்பாக இந்த காரியத்தை கூட நம்ம விளங்கிக்கலாம். என்னன்னு சொன்னா, நம்ம 6ஆம் வசனத்துல என்ன வாசிச்சோம்? 2 முக்கியமான செய்தின்னு பார்த்தோம் இல்லையா? இனி காலம் செல்லாது. அதை பற்றி நமக்கு எல்லாருக்குமே அடிக்கடி நம்ம பேசி பேசி நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது என்னன்னா, தேவ ரகசியம் நிறைவேறும் போது. தேவ ரகசியம், இந்த ரகசியம்னா என்ன? தேவ ரகசியம்னா என்ன? வேதத்தை பொறுத்தவரை ரகசியம் ஒரு, அதனாலதான் அது தேவ ரகசியம். சேக்ரெட் சீக்ரெட். அது ஒரு சேக்ரெட் சீக்ரெட். இப்போ நம்ம முன்னால ஒரு வசனத்தை வாசிச்சோம் இல்லையா? நிறைய தீர்க்க தரிசன செய்திகள் உபாகமம் 29:29 வாசிக்கிறபடி மறைவானவைகள். நமக்கு நிறைய காரியங்கள் விளங்காது. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே அது உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். பாருங்க, தெளிவா சொல்லியிருக்கு. நமக்கு மாத்திரம் அல்ல, அடுத்த சந்ததிக்கும் அது கடத்திடணும். நாம் அதை செய்ய வேண்டியது நம்ம பொறுப்பு. இந்த ஒவ்வொரு வார்த்தைப்படி நம்ம செய்யணும். அதை செய்யும் போது நாம மாத்திரம் செய்தா பத்தாது, நம்முடைய பிள்ளைகளுக்கும் செய்யணும். ஏன்னா ஆபிரகாமுக்கு அவர் ஒரு காரியத்தை சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, ஒரு ரகசியத்தை சொல்லுவாரு. ஆபிரகாமுக்கு அந்த ரகசியத்தை சொல்லும் போது அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு தெரியும் என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சந்ததிக்கு இதை சொல்லி விடுவான். இதை குறித்து ஆண்டவர் ரொம்ப முக்கியமா அதை கருதுகிறார். அடுத்த சந்ததிக்கு இதை நாம் அடையாளமாய் சொல்லணும், அடுத்த சந்ததிக்கு இந்த செய்திகளை சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்ல கூட. இப்ப யோசுவா அந்த யோர்தான் நதியை கடந்த உடனே 12 கற்களை வச்சிருக்காங்க. இன்னைக்கு போறவங்க பார்த்துட்டு வராங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? அந்த 12 கற்களும் இன்றைய வரைக்கும் சந்ததி சந்ததியாய் அன்றைக்கு செய்த அற்புதத்தை அவங்க காணணும்னு சொல்லி அடையாளமாய் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அது மாதிரி கற்று அதுல இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் இட். இப்ப இன்னைக்கு நாம அதுல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், அதுதான் இன்னைக்கு கேள்வி. நாம இந்த காரியங்களை எல்லாம் நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்லித்தரோமா? அது யாரோ சொல்லுவாங்க, எங்கேயோ கத்துக்குவாங்க, கிடையாது. நமக்கு அது கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. நாம எப்படியாவது இதை அவர்களுக்கு சொல்லிடணும். பாட்டிமார்க, அம்மாமார்க, எல்லாருக்கும் இது ஒரு பொறுப்பு. ஆனா மறைவானவைகள், இப்ப இந்த இடத்துல முத்திரை போடுன்னு சொல்லிட்டாரு. இப்ப யோவானுக்கு எப்படி இருந்திருக்கும்? இத்தனை காரியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இந்த ஒரு காரியம் மாத்திரம் எனக்கு காமிக்கலையே, ஏன் எனக்கு காமிக்கல? அப்படி என்ன அதுல இருக்கு? பெரிய அவனுக்கு ஒரு ஏமாற்றம் கூட இருக்கும், ஒரு கியூரியாசிட்டி இருந்திருக்கும், ஒரு பயமும் இருந்திருக்கும். ஆனா அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, மறைவானவைகள்
தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள். இந்த வசனத்தை வச்சுதான் நம்ம நிறைய சமயத்துல என்ன நினைச்சோம்னா, எனக்கு சில காரியங்கள்லாம் விளங்கல, சில காரியம் எல்லாம் புரியல, இதுக்கு என்ன நான் என்ன செய்யட்டும் அப்படின்னா அதை விட்டுறணும். கர்த்தர் ஏற்ற வேலையில அதெல்லாம் நமக்கு சொல்லி தருவார். எப்ப நம்மால இதெல்லாம் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி நமக்கு வருமோ அந்த சமயத்துல அது எல்லாம் நமக்கு சொல்லுவார். சரியா? அப்ப அது மாதிரிதான். இப்ப இந்த இன்னொன்னு நம்ம பாக்குறோம். கேம்ப்பெல் மார்கன் சொல்லி ஒரு பெரிய ஒரு வேத பண்டிதர். இவர் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சம்பவத்துல இந்த காரியங்களை அவர் கற்றுக்கொண்டார். என்னன்னு சொன்னா, அவர் அதிகமாய் நேசித்த ஒரு மகள் அவருக்கு உண்டு. அந்த மகளை அவர் அவ்வளவா நேசிக்கிறாரு. அவருக்கு அவர் ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். அதனால அவர் அதை நல்லா வளர்த்துறாரு. நல்ல சந்தோஷமா அதிகமா நேசிச்சு வளர்த்திட்டு இருக்காரு. திடீர்னு அந்த குழந்தைக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. ஜெபிக்கிறாரு, அப்படி ஜெபிக்கிறாரு. இவர் ஆண்டவருடைய ஊழியக்காரரு. அதனால இவர் நல்லா ஊக்கமா ஜெபிக்கிறாரு. அப்படி ஜெபிச்சும் என்ன ஆச்சுன்னா அந்த குழந்தை மரிச்சு போயிடுச்சு. இந்த காரியத்தை இவரால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன் ஆண்டவரே, எனக்கு நீங்க சொல்லணும், நீங்க ஏன் எனக்கு இந்த காரியத்தை பண்ணீங்க? இப்படி கேட்கறதுல நமக்கு அதிகாரமே கிடையாது. ஒருவேளை கூடி இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. ஒரு சின்ன சம்பவம் நம்ம வீட்டுல எல்லாம் நடந்துச்சுன்னா நிறைய பேர் நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு மனம் சோர்ந்து போகிற மாதிரி காரியங்களை பேசுவாங்க. எங்களுக்கு ஒரு 2000ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த டைம்ல நிறைய பேர் எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா ஜெபம் பண்ணி ஊக்கப்படுத்தி என்கரேஜ் பண்ணிட்டு போனாங்க. ஒரு சில ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்க வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரதர், நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ தப்பு செஞ்சிருக்கீங்க, நீங்க அதை சரி செய்யணும், இப்படி அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. எப்படியா இருந்தாலும் இந்த கேம்ப்பெல் மார்கனுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் வழியில அவர் கடந்து போனதுனால ரொம்ப வேதனை. அவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு, நீங்க எனக்கு விளக்கணும். அப்ப ஆண்டவர் அவருக்கு என்ன விளக்குனாருன்னா, இந்த சீக்கிரட் எல்லாம் ஏன்னா 3 காரியம் அப்படின்னு அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. என்னன்னா, ஃபர்ஸ்ட், இட் இஸ் டு கீப் அஸ் ஹம்பிள். உன்னை நீ தாழ்த்துறதுக்காக. ஏன்னா எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உன்னை கையில பிடிக்கவே முடியாது. நாலேஜ் ஆல்வேஸ் பஃப்ஸ் அப். நமக்கும் ஒரு சின்ன காரியம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்பா நம்ம எவ்வளவு பெருமை அடைஞ்சிடறோம் பாருங்க. ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை தெரியாம வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, டு கீப் அஸ் ஹம்பிள். ஃபர்ஸ்ட் அவருக்கு சொல்லி கொடுத்த பாடம். இரண்டாவதா, டு கீப் அஸ் ஸ்டேபிள். அவரிலே நம்ம நிலைத்து இருக்க, அவரை விட்டு தூரமா போகாதபடி, அவரோட கூட அவரை கெட்டியா பற்றி கொள்ள, அந்த சமாதானத்தை, அவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, இவரால அவரிடத்துல போய் அப்படி இருந்தப்பதான் மனசே சமாதானம் அடைஞ்சது. ஏன்னா அந்த மகளை இழந்த துக்கம் அவருக்கு அவ்வளவு வேதனை கொடுத்தது. கூட இருக்கிறவங்க எல்லாம் பேசுற காரியங்கள் எல்லாம் அவரை ரொம்ப தொந்தரப்படுச்சு. அதனால அவர் கேட்கிறார், நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் ஒன்னும் தப்பே செய்யலையே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமான நிந்தை, இப்படிப்பட்ட ஒரு எனக்கு பிரியமானதை ஆண்டவரை நீங்க எடுத்துக்கிட்டீங்களே அப்படின்னு அவரை கேட்கும்போது அவருக்கு கொடுத்த பாடங்க தான் இது, டு கீப் அஸ் ஸ்டேபிள். மூணாவதா அவருக்கு சொன்னது, டு கீப் அஸ் யூஸ்ஃபுல். இந்த அனுபவத்தை வச்சு நீ என்ன செய்ய போற? மற்றவங்களை வழி நடத்த போற. இது ஏன் இப்ப நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் நவ், பட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் லேட்டர். ஏன்னா நீ ஆண்டவர்கிட்ட பிள்ளை, உனக்கு ஏன் இது நேர்ந்திருக்குன்னு உனக்கு தெரியாது. இப்ப தெரியாது, உனக்கு வேதனையாதான் இருக்கும். ஆனா இதை நீ பயன்படுத்து. இந்த வேதனையே நீ மற்றவங்களுடைய வேதனைகளை போக்குறதுக்கு எனக்கு இந்த அனுபவம் இருக்கு சிஸ்டர், எனக்கு இந்த அனுபவம் இருக்கு பிரதர், நீங்க இப்ப இதை பத்தி கவலைப்படாதீங்க, கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் செய்வார்னு ஆறுதல் படுத்துறதுக்காக வேண்டி இந்த அனுபவம். அது வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்னு நினைக்கிறேன். 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா,
இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அதனாலதான் நமக்கு விளக்கல. அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். அதாவது நமக்கு இன்னும் அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி வரல, நம்ம இதை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் பத்தல. அப்ப நம்ம என்ன செய்வோம்னா அறிய வேண்டிய அளவுல அறிந்து கொள்வோம். இப்ப நமக்கு அது மறைவாதான் இருக்கும், விளங்கி கொள்ள முடியாது. இதுக்கு இதை யார் அனுபவப்பட்டிருந்தா கேம்பெல் மார்கன். He was such a big scholar, ஒரு godly man used by God, by mightily. அவருடைய அனுபவம் அது. அப்போ மிஸ்ட்ரி நம்ம வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நமக்கு விளங்காது. அவசரப்பட்டு மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணவோ, அவசரப்பட்டு நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளவோ, நம்மை நாமே குறை சொல்லிக் கொள்ளவோ, அல்லது ஆண்டவரை தூஷிக்கவோ. நிறைய சமயத்துல முதல்ல நம்ம செய்யக்கூடியது ஆண்டவரை தூஷிப்போம். இவ்வளவு ஆண்டவருக்காக வேலை பார்த்தேன், இவ்வளவு ஆண்டவருக்காக செஞ்சேன், எனக்கு போய் இப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னு ஆண்டவரை தூஷிப்போம். யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் நம்ம பார்க்கணும். அவர் வார்த்தையினால ஒன்றும் சொல்லவில்லை. அதுக்கு பதிலா அவர் என்ன செய்தாருன்னா, அவருடைய சிநேகிதர்களுக்காக, இப்படி பேசின சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார். ஆண்டவரே, அவர்களுக்கு உண்மையை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த என்னுடைய சிநேகிதர்களுக்காக, அவங்க வாழ்க்கைக்காக, அவங்களுடைய ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறேன்னு அவர் ஜெபித்த போது வசனம் சொல்லுது பாருங்க. அப்படி அவர் ஜெபித்ததுனால யோபுவின் சிறையிருப்பை தேவன் மாற்றினார். 42 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் அந்த மாதிரி ஜெபிச்சாராம். அந்த ஜெபிச்சதுனால அவருடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. அந்த அனுபவத்துக்குள்ள நாம வரணும். அதுதான், அதுக்காக தான் இந்த மிஸ்ட்ரி எல்லாம். So to keep us humble, to keep us stable and to keep us useful. சரி, இப்ப அடுத்த வசனம் என்ன பார்க்கிறோம்? 8ஆம் வசனத்துல, நான் தூதன் வானத்திலிருந்து பிறக்காதான் போய் அதை வாங்கிக்கொள் என்றும், நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், இதை வாங்கி புசி. இது ஒரு வித்தியாசமான ஒரு கட்டளையா இருக்கு பாருங்க. இதுல என்ன இருக்குன்னு பாக்கணும்னு யோவான் ஆர்வமா போறாரு. எனக்கு மறைச்சிட்டீங்களே, சரி இதுல என்னதான் இருக்கு, அட்லீஸ்ட் இந்த புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பாக்கலான்னு போனா, இதை வாங்கி நீ புசி. இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல் மதுரமாய் இருக்கும். ஆனா இத்தனை கன்ஃபியூஷனும் இத்தனை டவுட்ஸ் இருந்தாலும் யோவான் சொன்னபடி கீழ்ப்படிந்தார். 10ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதே மாதிரி அப்படி சிறு புஸ்தகத்தை கையில வாங்கி அதை பூசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அவர் சொன்ன மாதிரியே வாயில நல்லா இருந்துச்சு, ஆனா இதுல என்னாச்சு, வயிற்றுல கசப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது என்ன பண்ணுது? சரி, அப்போ இது ஏன் இப்படி இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா, எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியல் தீர்க்கதரிசி, எல்லாருக்குமே, எல்லா தீர்க்கதரிசிகளுக்குமே இந்த அனுபவத்தை நம்ம பழைய ஏற்பாட்டை பார்க்கிறோம். இப்படி ஒரு சுருள் புஸ்தகம் கொடுக்கப்படுது. அந்த புஸ்தகத்தை அவர்கள் வாங்கி அதை புசிக்க சொல்லி கட்டளை பிறக்குது. அதே மாதிரி அவங்க புசிக்கும் போது அது கசப்பாயும் இனிப்பாயும் இருந்தது. இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, அந்த புசிக்கிற பொண்ணு அர்த்தம் என்னன்னா, அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளை நீ யூ ஷுட் டேக் இட் இன்டு யுவர் இன்னர் பீயிங். அது உனக்குள்ளாக முதல்ல வரணும். நல்ல பிரசங்கிமார்கள்லாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வசனங்களை போதிக்கும் போது, பிரசங்கிக்கும் போது முதலாவது அந்த பிரசங்கமும் அந்த போதகமும் யாருக்கு? பேசுகிறவர்கள். அதை நாம உள்ள வாங்கணும். சும்மா இப்படி புஸ்தகத்துல இருந்து இப்படி வாசிச்சுட்டு போகிறது அதல்ல. நாம் உள்ள வாங்கி அதை நம்ம வெளியே மற்றவர்களுக்கு சொல்லும் போதுதான், அனுபவமாய் சொல்லும் போதுதான் அது என்ன செய்யுமா? கிரியை செய்யுமா? அப்போ இந்த எரேமியா 15:16 எசேக்கியல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்கள்லாம் நம்ம வாசிக்கிறோம் இந்த அனுபவத்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி. சரி, இப்ப இந்த
புத்தகத்துல எழுதப்பட்டது என்ன? வார்த்தை, வசனம், ப்ராஃபட்டிக் மெசேஜஸ். அப்போ அந்த வார்த்தை புசிக்கிறதுன்னு சொல்லும் போது அது ஒரு உணவாய் எப்படி வேதத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல இடங்கள்ல அதை அப்படி சொல்லியிருக்கிறாருங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா அப்பம், காட்ஸ் வேர்ட் இஸ் பிரெட், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். சோதிக்கப்படும் போது அவர் சொல்வார், இந்த கல்லுகள்லாம் அப்பம்னா அவர் என்ன சொல்வாரு? வசனம் தான் எனக்கு போஜனம்னு சொல்லுவாரு. அப்போ அப்பம். பேதுரு என்ன சொல்றாருன்னா, வசனத்தை என்னன்னு சொல்றாருன்னா, திருவசனமாகிய பாலை அப்படின்னு. பால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பால், பாலுக்கு ஒப்பாக சொல்றாரு. உணவு, போஜனம். நீங்க இன்னும் குழந்தையா இருக்கீங்களே, இப்ப குழந்தைக்கு பால் முதல்ல கொடுப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு சில மாசங்கள் ஆன உடனே அது சாப்பாடு சாப்பிடுற அளவுக்கு ஆனது சாப்பாடு ஊட்டுவாங்க. பாலே கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க, சாப்பாடு தருவாங்க. இப்ப அந்த போஜனம் அது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆவிக்குரிய நிலைமையில முதிர்ந்து வர 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 நம்ம என்ன பாக்குறோம்னா, சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு 119ஆம் அதிகாரத்துல, அது எனக்கு தேனை போல் மதுரமா இருந்தது. 119ல மாத்திரம் நம்ம அப்படி வாசிக்கல, 19ஆம் சங்கீதத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. It gives life. It gives life to the soul. அப்புறம் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமா இருக்குன்னு சொல்லுவாருங்க 19ஆம் அதிகாரத்துல. It was like a honey. இது உண்ணும் போது அது எப்படி நமக்குள்ள ஒரு உணவாயிற்று, வசனமே உணவானது அப்படிங்கறதுக்கு இதெல்லாம் ஆதாரம். அது மட்டும் அல்ல, இந்த வசனம் மாம்சமாகணும். வார்த்தை மாம்சமாகி அது நமக்குள்ளாக இருந்தது, அப்படி அது நமக்குள் வாசமா இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கும். இதெல்லாம் செய்யும் போது, இதுதான் நம்ம கம்யூனியன் எடுக்கும் போது வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்குள் எடுத்துக்கொள்ளுகிறோம். அவர் நமக்குள் வருகிற அனுபவம், அவர் நமக்காக செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறோம். இந்த காரியங்கள்லாம் நடக்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் இது நடக்குது அங்க. அதுதான் அது என்னன்னா, அந்த உணவை நாம எடுத்துக்கிறோம். சோ உணவு, வார்த்தையை உணவாய் நாம் ஏற்றுக்கொள்வது, உட்கொள்வது ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். அடுத்ததான் நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, சங்கீதம் 119, 103ல பாருங்க, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவை, என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்கும். 19ஆம் சங்கீதத்தை நான் இப்ப முதலையே சொல்றேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அது தேனிலும் தெளித்தேனிலும். இதேதான் நம்ம எங்க வாசிக்கிறோம்னு சொன்னா, எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உன்னுடனே சொல்லுகிறதை கேள், உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி. அப்புறம் 3ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு. இந்த சுருளை புசித்து அவர்களோட பேசு. சோ நம்ம அவர்களோட பேசுறதுக்கு முன்பாக நீ இந்த சுருளை புசிக்கணும். அர்த்தம் என்ன? இந்த வசனங்கள் எல்லாம் நீ முதல்ல உள்ள எடுத்துக்கணும், அப்புறம் போய் நீ அவர்களோட பேசு. அப்படியே என் வாயை திறந்தேன், அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக. அவர் புசிக்கும் போது அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. சோ இந்த அதிகாரத்துல இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு இந்த வசனங்களை நீ மற்றவர்களிடத்துல போய் சொல்லு அப்படிங்கிறார். 11ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும்
ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அத சொல்லுறதுக்கு உனக்கு வேண்டிய மேட்டர் எங்க இருக்கு? இந்த புத்தகத்துல இருக்கு. நீ இந்த சுருளை குசி. அப்ப போய் நீ என்ன செய்வ? ஆல் லெவல், ஆல் ஸ்ட்ராட்டா பாருங்க, ஜனங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர்கள், ராஜாக்கள், எல்லா லெவல்ல இருக்கிற மக்களையும் நீ சந்திக்கணும். அவங்களுக்கு உன்னுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லணும். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றுவார். அன்றைக்கு யோவானுக்கு செய்த அதே காரியத்தை இன்றைக்கு நாமும் நம்முடைய வசனத்தை நாம அப்படி வாஞ்சித்து வாசித்து உள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரிடத்துல நாம் கேட்கும் போது நமக்கும் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். நாம் போய் மற்றவர்களோட போய் பேசுவதற்கும் மற்றவர்களுக்கு போய் இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் சொல்லுவதற்கும் அவர் நமக்கு இது செய்வார். 11 வசனங்கள்ல இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்னன்னா, தூதனை பற்றிய டிஸ்கிரிப்ஷன், தூதனுடைய செய்தி, 2 செய்திகள். ஒன்று காலம் செல்லுகிறது, 2வது தேவ ரகசியம், 3வது அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை. அதை நாம் உட்கொண்டு மற்றவர்களுக்கு அதை நாம வெளிப்படுத்தும். இந்த 3 முக்கியமான செய்தி இந்த 11ஆம் அதிகாரத்துல, 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது. The part 1 of the interlude 2. இதை நாம நல்ல ஞாபகத்துல வைத்துக்கொள்வோம். அடுத்த வாரத்துல நாம பார்ட் 2 of the interlude 2 பாக்குறோம். அதாவது 11ஆம் அதிகாரம். சரியா? அப்புறம்தான் அந்த 11ஆம் அதிகாரத்துலதான் நாம 7ஆம் எக்காலத்தை ஊதுகிறதும் 2ஆம் ஆபத்து வருகிறதையும் நம்ம பார்ப்போம் 11ஆம் அதிகாரத்துல. இது ஒரு இன்டர்லூட். சரியா? சரி, நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆம் சுவாமி, நீர் எவ்வளோ கிருபையாய் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எவ்வளவு காரியங்களை விளங்க செய்கிறீர். சில காரியங்களை எங்களுக்கு நீர் மறைவாய் வைத்திருக்கிறீர் சுவாமி. அதை நாங்கள் இப்பொழுது விளங்கிக் கொள்ளவில்லை என்றாலும் பிற்காலத்துல நாங்கள் விளங்கிக் கொள்வோம் சுவாமி. அந்த கேம்பெல் மார்கனுக்கு கொடுத்த அனுபவம் தான் எங்க வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில நாங்களும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் சுவாமி. தாப்பனே, எங்களுக்கு அந்த கிருபைகளை தாங்க. Help us to be humble. Help us to be stable in you, Lord, and make us useful. ஆண்டவரே, இதற்காக நாங்களுடைய பாதத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பயனுள்ளவர்களாய் மாறத்தக்கதாக உங்களுடைய வசனத்தை உட்கொண்டவர்களாய், ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய், உங்களுடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் சுவாமி. அதன் மூலமாய் மற்றவர்களை நாங்கள் உம்மிடத்துல அழைத்து வர, மற்றவர்களை உம்மண்டை திருப்ப உபயோகிக்க நீர் உதவி செய்யும் சுவாமி. இனி காலம் செல்லாது என்ற எச்சரிப்போடு இந்த வேலையை நாங்கள் ஆண்டவரே நிறைவு செய்கிறோம். எங்களோட ஒவ்வொருவரோடு நீர் கூட இருந்து ஆசீர்வதியும் தகப்பனே. எங்களுக்கு தேவைகள், பிரச்சனைகள், ஆண்டவரே, காரியங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். In amidst all our busy life and our needs, God, we have come to you. We worship you. Unworthy we are, yet we come to Almighty God. சுவாமி, நீங்க எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் நீர் நிறைவாய் கட்டளையிடுங்க. எங்களுடைய ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். விசேஷமாய் இந்த தமிழ்நாட்டுல ஆண்டவரே, சென்னையில இருக்கிறவர்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த சென்னை கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்க, தூத்துக்குடியில இருக்கிறவங்க, பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க, காரைக்கால்ல இருக்கிறவங்க, ஆண்டவரே, அந்த பகுதியில் உள்ள மக்களுக்காக எல்லாம் நாங்க அதிகமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. பெரிய சேதங்கள் நேரிடாதபடி காத்துக்கொள்ளும். காணாமல் இருக்கிற அநேக மீனவர்கள் பத்திரமாய் திரும்பி வர உதவி செய்யும். நஷ்டங்களும் சேதங்களும் உயிர் சேதங்களும் ஏற்படாதபடி நீர் இந்த இரவுல காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்க எங்கிருந்து ஜெபித்தாலும் எங்க ஜெபங்களை கேட்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்தி இந்த கருத்துல கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
தேங்க்யூ. தேங்க்யூ. ஒருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ மேம். தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. 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 சில பேரை இன்னைக்கு காணல. God bless you. God bless you.